ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நம்ம ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின ஆல்ரெடி ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்றது 23/8/2025 அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்து 23ஆம் தேதி குடுத்திருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ அப்ளிகேஷன்றது ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷன் இன்னையிலிருந்து 15/9/2025லிருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 14/10/2025 வரைக்கும் இருக்கு. அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீயோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2025 அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. 17 அக்டோபர்லேருந்து 26 அக்டோபர் வரைக்கும் டைம் குடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுல ஏதாவது நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க மாத்தலாம். ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க மாத்தக்கூடியது அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடியத மாத்தணும். பட் நீங்க கிரியேட் அக்கவுண்ட் நீங்க குடுத்து உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ல ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுல குடுத்த டீட்டெயில்ஸ மாத்த முடியாது. ஸோ கிரியேட் அன் அக்கவுண்ட் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுல எந்த தப்பும் பண்ணாத மாரி பாத்துக்கோங்க. அத நம்ம அதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஓகே. ஆ ஸோ ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ நீங்க புரொவைட் பண்றதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா, 27/10/2025லிருந்து 31/10/2025 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, கிராஜுவேட் போஸ்ட். அப்ப எனி கிராஜுவேட் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 20-33 வரைக்கும் இருக்கணும். மினிமம் 20 மேக்ஸிமம் வந்து 33 வரைக்கும் இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாரி செக்ஷன் கண்ட்ரோலர் இது லெவல் 7 சிபிசில வருது. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35,400 வரும். இது கூட உங்களுக்கு அலோவன்சஸ் மத்த அமெனிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு அது கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2. டோட்டல் வேக்கன்ஸிஸ் இப்ப பார்த்தீங்கன்னா 368 வேக்கன்ஸிஸ் இருக்கு. ஓகே. அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, விஷன் பார்க்குறாங்க. டிஸ்டன்ட் விஷன்றது 6/9, 6/9 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். ஃபாகிங் டெஸ்ட் கிடையாதுன்னு இருக்காங்க. நியர் விஷன் அப்படின்றது 0.6 எஸ்என் 0.6 அதே மாரி 0.6 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். அண்ட் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் அண்ட் மயோபிக் விஷன். இந்த மாரி விஷன் டெஸ்ட்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப ஏஜ் லிமிட் நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் ஆல்ரெடி தான் 20லேருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். இப்ப 20லேருந்து 33 வயசுன்னு சொன்னோம்னா, கண்டிப்பா ஏஜ் ரிலாக்சேஷன்றது இருக்கும். ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க 2/1/1990 இதுக்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. அப்ப இந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களோட பர்த் டேட் இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த டேட் இல்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பர்த் டேட்ட நீங்க அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி, எஸ்டி கேட்டகரிங்கன்னா 2/1/1998 இந்த டேட் இல்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்க டேட்ஸ் உங்களோட பர்த் டேட் இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்ட் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தீங்கன்னா 2/1/1993 இந்த டேட்டோ இல்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களோட பர்த் டேட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இப்போ 20ன்றது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, 1/1/2006 இதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பொறந்தவங்களா இருக்கணும். அதே மாரி இதுக்கப்புறம் பொறந்தவங்களா இருக்கணும். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹500. எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இங்க எக்செப்ஷன் குடுத்தவங்கள தவிர்த்து, இந்த எக்செப்ஷன்ல இருக்கவங்கள தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே இது ஃபைன் இது 500. இதுல 400 அப்படின்றது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. புரொவைடட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் எழுதின அப்புறம். நீங்க சிபிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 500ல 400ன்றது அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பேங்க் சார்ஜஸ் எல்லாம் கழிச்சுட்டு. ஓகே. அதே மாரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கன்செஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் பிலாங் டூ எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே 250 அவங்க எக்ஸாம் ஃபீ பே பண்ணணும். இந்த 250யுமே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே கேட்டகரி தான். சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அவங்க எழுதி முடிச்ச உடனே அவங்களுக்கு இது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒண்ணு. அப்புறம் சிபி18 ஒண்ணு இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4 ஸ்டேஜ் தான். இப்போ செக்ஷன் வைஸா ஃபர்ஸ்ட் நம்ம சிபிடி எக்ஸாம் போறோம்னா, நமக்கு ஆக்சுவலா இதுல முக்கியமா கவனிச்சுக்கணும் ஜிஎஸ்ன்றது கிடையாது. அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி அதாவது நம்ம சிம்பிளா ஆப்டிட்யூட்னு இத சொல்லிருவோம் மேத்ஸ். அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மென்டல் ரீசனிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் அவங்க குடுத்திருக்காங்க. பட் டோட்டலா பார்த்தீங்கன்னா, இது வந்து மேத்ஸ்ன்றது 60 இந்த லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 மென்டல் ரீசனிங் வந்து 20 டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு 120 மினிட்ஸ் அவங்க தராங்க. 120 மினிட்ஸ்னா டோட்டலா நமக்கு 2 ஹவர்ஸ்ன்றது கிடைக்குது. ஓகே. இப்ப மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டா இருந்தா 40% எடுத்துக்கணும். இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் கிரீமியல் இருந்தா 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு வந்து 25%. ஓகே. இப்ப இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 120 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு.
1/3 வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இருக்கு. இப்ப சிலபஸ் வந்து சிபிடிக்கு சொல்லியிருக்காங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம நார்மலா பார்க்குற ஆப்டிட்யூட் தான். நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், ஆவரேஜ், பெர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்ஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பவர் அண்ட் வொர்க், அல்ஜீப்ரா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்த்தது தான். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் லெவல்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது மாரி டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வரும். ஸோ நமக்கு டிஐ டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு வரும். டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா அரேஞ்ச்மெண்ட். அடுத்து இந்த லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொன்னாங்கல்ல, இதுல 2 செக்ஷன் இருக்கு. ஒண்ணு ஏ பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங். ஸோ பைனரி லாஜிக், சிலாஜிசம், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் இந்த டாபிக் எல்லாம் வருது. பி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இங்கிலீஷ் தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் குடுப்பாங்க. அது பேசேஜ பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டின்றது எந்த சப்ஜெக்ட்ல இருந்து வேணா வரலாம். அவங்க சொன்ன மாரி ஹிஸ்டரி, சொசைட்டி, லிட்டரேச்சர், சயன்ஸ் ஸோ எந்த ஃபீல்டுல இருந்து இல்ல எந்த கேட்டகரில இருந்து வேணா அது வரலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும்னா, பேசேஜோட மெயின் ஐடியா என்ன? சப்போர்ட்டிங் ஐடியா என்ன? அப்ளிகேஷன், லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைல் ஆஃப் த கிவன் பேராகிராஃப். ஸோ இத நம்ம இங்கிலீஷ்ன்றதும் எடுத்துக்கலாம். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி டெஸ்ட் பண்றனால, இது ரீசனிங்குள்ளயும் வரலாம். அடுத்து மென்டல் ரீசனிங்ல அவங்க சொன்ன மாரி அனாலஜி, சீரிஸ் கம்ப்ளீஷன் இந்த மாரி டாபிக்ஸ் குடுத்துருக்காங்க. சால்விங், கோடிங், டிகோடிங், அப்புறம் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வருது. அடுத்து சிபிஏடி டெஸ்ட். ஸோ இது அடுத்த லெவல் வரும். இந்த லெவல்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சிபிடி எக்ஸாம் எழுதும்போது நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லயும் எழுதலாம். கொஸ்டின்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும்போது, இங்கிலீஷ்லயும் அது காட்டுவாங்க, தமிழ்லயும் நமக்கு காட்டுவாங்க. ஒரே நேரத்தில அந்த கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழா நம்ம பார்த்துக்க முடியும். நீங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஒண்ணு இருக்கு. பட் சிபிஏடிக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி இது 2த்துல மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி சிபிஐடிய பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த ஒரு கட் ஆஃப்ல கன்செஷனும் கிடையாது. இப்ப கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஆர்க்கு வரக்கூடிய கட் ஆஃப் மார்க்கும், எஸ்சிக்கு வரக்கூடிய கட் ஆஃப் மார்க்கும் ஒரே மாரி இருக்காது. ஆனா சிபிஐடிய பொறுத்தவரைக்கும் இந்த கன்செஷன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 42 டி ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்க 42 மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். இப்ப டெஸ்ட் பேட்ரிஸ்ன்னு சொன்னாங்கன்னா, ஒரு செட் மாரி குடுப்பாங்க. அந்த செட் ஒண்ணுத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 செட்டு கிட்ட குடுப்பாங்க. அந்த ஒரு செட்லயும் நீங்க மினிமம் வந்து 42 மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்கிற மாரி இருக்கணும். இப்போ உங்களோட ஃபைனல் மெரிட்ன்றது உங்க சிபிடி பிளஸ் சிபிஏடி இது 2த்தையும் ஒண்ணா ஆட் பண்ணி தான் குடுப்பாங்க. இது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட சிபிஏடி ஸ்கோர் இருக்குல்ல, அத வந்து 70% வெயிட்டேஜ்க்கு எடுத்துப்பாங்க. அது மாரி சிபிடி ஸ்கோர்ன்றத 30% வெயிட்டேஜ்க்கு எடுத்துப்பாங்க. அப்ப டோட்டலா 100 மார்க்ஸ்னா, அதுல 70% மார்க்ஸ் என்னவா இருக்கும்னா, உங்களோட சிபிஏடி 30% மார்க்ஸ்ன்றது உங்களோட சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி டோட்டலா உங்களோட ஃபைனல் மார்க் ஒண்ணு குடுப்பாங்க. அத வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ன்றத ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ற மெயினா நம்ம பார்த்தோம்னா, ஜிஎஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. நமக்கு வந்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பெரிய ஏரியாஸா இருக்குது. ஸோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்ந்த மாரியான ஒரு கோர்ஸ்ன்றது அவைலபிளா இருக்கு நம்மகிட்ட. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு கேட்டர் பண்ற மாரி இருக்கும். மத்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது உங்களுக்கு கேட்டர் பண்ற மாரி இருக்கும். இப்ப நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணணும்னு நமக்கு கேட்டீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நாங்க போட்டு வச்சிருப்போம். அதோட பிளேலிஸ்ட் வந்து நாங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்கிறோம். நீங்க அத பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா ஓகே. ரைட். இல்ல இப்ப நான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணணும். அப்கமிங்ல நெறைய எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்கு. இப்ப இந்த வருஷம் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் இல்ல அடுத்த வருஷம் வரக்கூடிய ஏன்னா இதுக்கப்புறம் ரயில்வேஸ் வந்து வருஷம் வருஷம் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் பிரிப்பேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிக்கலாம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இது பேசிக்ஸ்லேருந்து நாங்க அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது போக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னா, நீங்க டிஎஸ்சி அகாடமின்ற ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதுல நீங்க இந்த சப்ஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோவ நீங்க பார்த்துட்டு, உங்க டெமோ வீடியோவா நீங்க அத பார்த்துட்டு, உங்களுக்கு ஓகேனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம். இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் போடலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.